ஆட்டிடியூட் அப்படின்னாவே நம்ம நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜில் போய் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறப்ப அந்த ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு ஒன்று எனக்கு கேட்டாங்க. ஆட்டிடியூடு ஆட்டிடியூடு அப்படின்றாங்களே சார், நீங்களும் ஆட்டிடியூட் சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்லும் போது பாசிட்டிவா சொல்றீங்க. எங்க ஸ்கூல்ல எல்லாம் எங்களை வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறேன், நான் தப்பு பண்றவங்களை மட்டும்தான் ஆட்டிடியூட் காமிக்கிறேன்னு சொல்லி டீச்சருங்க சொல்லுவாங்க. அப்ப ஆட்டிடியூட்னா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு என்ன கேட்டுச்சு. நீங்க என்ன பாசிட்டிவாவே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஆட்டிடியூட் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்பதான் தோணுச்சு, எங்க ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போனாலும் முதல்ல அவங்களோட இந்த ஆட்டிடியூட மாத்துறது. இந்த ஆட்டிடியூடுன்ற வார்த்தையை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத முதல்ல குழந்தைங்க கிட்ட அந்த ஆட்டிடியூடுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையான எண்ணத்தை நீங்க பதிய வைக்கிறீங்க, அதனுடைய பொருளே மாறி போகுது அப்படின்னு சொன்னேன். அதுல எத்தனை பேர் பின்பற்றினாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அங்கங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லணும்ன்றதுதான். இன்றைக்கும் எதுக்காக இதை பதிய வைக்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியை யாராச்சும் டீச்சர் கேட்டாங்கன்னா, ரிட்டையர்ட் ஆன டீச்சர்லாம் சொல்றேன், ஒர்க் பண்ற டீச்சரை சொல்றேன், கேட்டாங்கன்னா கொஞ்சம் மாத்திக்குவாங்க இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது தான்.